ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈஸியான டேஸ்டியான வெங்காயம் தக்காளி கொஸ்து தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் இட்லிக்கு பேர் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். இதுக்கு முதல்ல அடுப்பில் கடாயை வச்சு காஞ்சதுக்கப்புறம் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் சோம்பு, கடுகு, கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க. தாளித்ததுக்கப்புறம் நறுக்கின வெங்காயம், நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 3 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை நறுக்கி அதையும் போட்டு வதக்கிடுங்க. அதுலேயும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, நல்லா வதக்கிடுங்க. வதக்கினதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா, 3 தக்காளி, குட்டி குட்டி தக்காளியாக தான் எடுத்திருக்கேன். எங்களுக்கு பார்த்திங்கன்னா புளிப்பு ரொம்ப பிடிக்காது, எங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் தக்காளி நான் சின்ன தக்காளியாக 3 தக்காளி எடுத்திருக்கேன். இதே புளிப்பு அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னொரு 2 தக்காளி கூட போட்டுக்கலாம். அதை போட்டு நல்லா வதக்கிட்டு அதிலேயே மிளகாத்தூள் 1 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்டோடனே எனக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ நான் எப்போயுமே ஒரு அரை கண்டி மாவு எடுத்து அதில் ஆட் பண்ணி கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சியில் சாப்பிடுவாங்க. இதே தண்ணியாக சாப்பிடுவாங்க நிறைய பேர், அப்போ மாவு ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தேங்க்யூ.